பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் தனக்காக காத்திருக்கும் ஜனங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் அவரை தேடும் ஜனங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில் கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? கர்த்தரை தேடுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். Glory to God. தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 39:7 வாசிக்கும்போது, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி எதிர்பார்க்கிற காரியம் கட்டாயம் வாய்க்கும். இந்த கால வேளையில் நீங்கள் தேவனை தேடுகிறீங்கள, தேடுகிற காரியம் கர்த்தரால் வாய்க்கும். தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலையும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலையும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் முழு மனதோடு செய்தான். அவன் சித்தி பெற்றான். எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எதை தேவனுக்கென்று செய்தானோ அதையெல்லாம் முழு மனதோடு செய்தாங்க. முழு இருதயத்தோடு அவன் செய்ததுனால அவனுடைய காரியம் வாய்க்க பெற்றான். நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் நீங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் காரியத்திற்காக நீங்கள் தேவனை நம்புவீர்களே, ஆனால் நீங்கள் நம்பி இருக்கிற காரியம் உங்களுக்கு வாய்க்கும். Glory to God. நீங்கள் நம்பி இருக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லதுன்னு எழுதப்பட்டிருக்குங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு அநேக நேரத்தில் நான் உடனே நடந்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம்ல. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அவனை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவன் சொன்ன இடத்திற்கு புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போகும்போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் போகும்போது ஒன்றுமில்லாதவனாய் இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். 25 ஆண்டு காலம் தேவனுடைய வார்த்தைக்காக அவன் காத்திருந்தான். கர்த்தர் அவருக்கு சொன்னபடியே Glory to God என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு குழந்தையை கொடுத்தார். அவன் காத்திருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 25 ஆண்டு காலம் அவன் காத்திருந்தான். நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில்
நீங்கள் நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருக்கிறீங்களா? நீங்கள் காத்திருக்கிறது உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்களுடைய காரியத்திற்கு ஒரு ரட்சிப்பு வருகிறது. தேவன் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. தேவன் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் பிதாக்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.